அனைவருக்கும் வணக்கம். அதிமுக தொண்டனின் குரலாக நமது தமிழக முதலமைச்சர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எதிராக இருந்த திமுகவினை தனிமைப்படுத்தி திமுகவின் தயவில் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தன்னுடைய ஆட்சிக்கு, அதாவது பொய்க்கால் குதிரை ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கும் வகையில் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் தன்வயப்படுத்தி தற்பொழுது ஒரு மாய ஆட்சியினை நடத்தி வருகிறார். இந்த நேரத்தில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்களையும் தவேக பக்கம் ஈர்த்து விட்டார் நம் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். விஜய் அவர்களுக்கு ஆதரவாக மதிமுக பொதுச் செயலாளர் பத்திரிகை செய்திகளில் அதிமுக கழகத்திற்கு அவதூறு தெரிவிக்கும் வகையில் சில கருத்துக்களை தெரிவித்து மக்களை குழப்பி வருகிறார். இது சம்பந்தமாகத்தான் இந்த காணொளியை நாம் காணவிருக்கிறோம். இந்த காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் 7வதாக கரூரில் அதிமுகவில் சார்பாக வெற்றி பெற்ற திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் தனது பதவியினை ராஜினாமா செய்து விட்டாராம் என்ற செய்தியும் வந்துள்ளது. அது குறித்து நாம் அடுத்த காணொளியில் பேசலாம். ஆனால் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அகங்காரத்தின் உச்சியில் இருந்து கொண்டு தமிழக மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கும் நம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வரும் இடைத்தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டி இடைத்தேர்தலில் தோற்றுப்போன முதல் ஆளுங்கட்சி என்ற பெயரை சம்பாதிக்கவே இந்த கட்சி இருக்கிறது என்று என்னை போன்றவனுக்கு தோன்றுகிறது. வைகோ அவர்கள் கூறியது சம்பந்தமாக நாம் இந்த காணொளியில் பார்ப்போம். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது திரு வைகோ அவர்கள் கூறுகையில், முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தனது கட்சியின் சார்ந்த கட்சியில் வெற்றி பெற்ற, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு பாருங்கள், நான் உங்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று திரு விஜய் அவர்கள் சொன்னார்களாம் என்று நேரடியாக பத்திரிகை ஊடகங்களிலேயே திரு வைகோ அவர்கள் கூறினார். இதற்கு பெயர்தான் குதிரை பேரம் என்று அதிமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் கூறினார். இதுபோன்று தொடர்ந்து குதிரை பேர விவகாரங்களில் சிக்கி வரும் விஜய் அவர்களின் மீது தேர்தல் ஆணையம் தக்க ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறாக பல சந்தர்ப்பவாத அரசியல் செய்து வரும் வைகோ, திருமாவளவன் மற்றும் இதர கட்சிகளை ஒருங்கிணைத்து வைத்துக்கொண்டு பொய்க்கால் ஆட்சி நடத்தி வரும் தமிழக வெற்றிக் கழக அரசு, அதன் அமைச்சர்கள் செய்யும் அட்டூழியங்கள் அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம் முதல்வர் அவர்கள் மறந்துவிட வேண்டாம். தன்னுடைய நிலையில்லாத கொள்கையினால் அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ந்து தோல்வியவே அவர் சந்தித்து வந்தார். அதன் பிறகு கொள்கை பிடிப்பில்லாத அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல் செய்து வந்த திரு வைகோ அவர்கள் சென்று சேர வழியில்லாமல் மீண்டும் திமுகவின் காலடிக்கே சென்றார். இது போன்ற துரோகங்கள் அவர் நிறைய இழைத்துள்ளார். அதற்கு பலனாகத்தான் 2002ஆம் ஆண்டு புரட்சி தலைவி மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்களால் போடோ சட்டத்தின் கீழ் அவர் ஏறக்குறைய 525 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். இது போன்ற பச்சோந்தி அரசியல் ஃபோர்ஜரி நடத்தும் மதிமுக தலைவர் வை. கோபால்சாமி என்று அழைக்கக்கூடிய வைகோ அவர்கள் தற்பொழுது ஆளும் தவேக அரசிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஒரு புதிய நிலைப்பாடு எடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் பிரஸ் மீட் ஒன்று அளித்துள்ளார். அதனை மக்கள் நம்பிவிட வேண்டாம். அவர் ஒரு அரசியல் புரோக்கர் என்பதே நாடறிந்த உண்மை. அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காகவே தனது ஜென்மத்தையே எடுத்துள்ளதாக 2014 தேர்தலின் பொழுது
அவர் பிரச்சாரங்கள் செய்துள்ளார். மேலும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மக்கள் நல கூட்டணி என்று முதலமைச்சர் வேட்பாளராக அவரை அறிமுகப்படுத்தி அவரை 2016 தேர்தலில் மிகப்பெரிய படுகொலியில் தள்ளிய பெரும்பங்கு ஆற்றியவர் திரு வைகோ அவர்கள். என்னவோ தெரியவில்லை, தற்பொழுது செஞ்சோற்று கடந்திருக்க சேராத இடம் சேர்ந்து அந்த இடத்தையே கபலீகரம் செய்ய தற்பொழுது தாவேக அரசிற்கு கூஜா தூக்க சென்றுள்ளார் என்பதே நிதர்சனமான உண்மை. தனக்கு அங்கீகாரம் கொடுத்து மாநிலங்களவையில் 3 முறை வாய்ப்பளித்த திமுகவையே ஊதறிவிட்டு 1994ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு புதிய கழகத்தை உருவாக்கி திமுகவின் அண்ணா அறிவாலயம் மற்றும் திமுக கழகத்தையே கைப்பற்ற துணிந்தவர்தான் திரு வைகோ அவர்கள். அவருக்காக அவரை நம்பி எண்ணற்ற திமுக தோழர்கள் தங்கள் வாழ்க்கையவே தொலைத்துள்ளனர். அதில் ஒருவர்தான் மல்லை சத்யா அவர்கள். இது போன்று அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எனக்கு சரியாக நினைவில்லை, ஏறக்குறைய ஒரு 12 பேர், அதாவது 6 திரைப்படத்தில் தீக்குளித்தது போல் 12 நபர்களை தீக்கிரையாக்கி உருவாக்கிய கழகம்தான் இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இருந்தாலும் தனது நிலையற்ற முடிவால் மீண்டும் திமுகவின் காலடியிலேயே சரணாகதி அடைந்தவர்தான் இந்த வைகோ அவர்கள். மேலும் அவரது நிலையில்லாத கொள்கையால் பாஜக, அதிமுக, திமுக என அனைத்து கட்சிகளுக்கும் அவர் பக்கவாத்தியமாகவே செயலாற்றியுள்ளார். தற்பொழுது அவர் என்னவோ தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து மக்களுக்கு பல தவறான கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் பழி சுமத்தும் வகையில் போலியான பொய்யான பல தகவல்களை மீடியா முன்பு தெரிவித்து வருகிறார். இதனை பார்க்கும் பொழுது அரசியல் துரோகி வேறு யாரும் இல்லை, வைகோ என்றுதான் தோன்றுகிறது. இந்த அரசியல் பச்சோந்தியான திரு வைகோ அவர்கள் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என்ற நினைப்பில் இருந்ததாகவும் அதற்காக அவர் உள்ளம் குமுறி தற்பொழுது கூட்டணியை விட்டு திமுக கூட்டணியை விட்டு பிரிந்து வருவதாகவும் ஆளும் தாவேக அரசிற்கு ஆதரவு தருவதாகவும் ஒரு பொய்யான வதந்தி செய்தியை முன்வைத்து மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் தற்பொழுது அவர் மீடியா முன்பு பல ஆதாரமற்ற பொய்களை கட்டவிழ்த்து வருகிறார். இவர் திமுகவிற்கு செய்த துரோகமே மிகவும் அப்பட்டமாக வெளிச்சமாக மக்கள் அனைவருக்கும் தெரியும். கடந்த 2024 தேர்தலில் துரை வைகோ அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அப்பொழுது தனிச்சின்னம் வேண்டும் என்று கூறினார்கள். இவர்களது சின்னமான மதிமுக இவர்கள் பல தேர்தல்களில் தொடர் தோல்வியால் அந்த சின்னம் தேர்தல் ஆணையத்தால் பறிக்கப்பட்டது. எனவே சுயேட்சை சின்னமான தீப்பெட்டி சின்னத்தில்தான் இவரது மகன் துரை வைகோ அவர்கள் வென்று தற்பொழுது திமுக தயவால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இவர் என்னவோ இன்று பத்திரிகை ஊடகங்களில் அனைவரும் நம்பத்தகாத வகையில் பல பொய்களை கட்டவிழ்த்து வருகிறார். மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்காக என்றைக்கும் உழைக்கக்கூடிய ஒரே இயக்கம், மாபெரும் பேர் இயக்கம், அரசியல் இயக்கம், அது என்னவென்று கேட்டால் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே என்பதை அனைவரும் மறந்து விடாதீர்கள். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்,
இரட்டை இலைக்கு வாக்கு அளிப்போம் என்று கூறி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யார் என்றே அறிவிக்காமல் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியுடனும் கூட்டணி அமைக்காமல் தனி ஆளாக தேர்தலை சந்தித்து 20% வாக்கு வங்கியினை வாங்கி நிரூபித்த கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்களின் துணிச்சல் மிகுந்த நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இது போன்ற வைகோ, திருமாவளவன் போன்ற கட்சி தலைவர்கள் செய்யும் செயலை பார்க்கும் பொழுது நமது கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான இயக்கம் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்த பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியின் கரத்தை வலுப்படுத்துவோம். மேலும் இது போன்ற வைகோ போன்ற அரசியல் பச்சோந்திகளின் பிரஸ் மீட்டுகளை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம். வரும் இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக அரசுக்கு தக்க பாடம் புகட்டும்படி வாக்காளர்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்தை ஆதரிப்போம். தற்பொழுது நடைபெற்று வரும் தாவேக அரசின் அட்டூழியங்கள் அனைத்தும் மக்கள் அறிந்தவை. அவற்றில் ஒன்றிரண்டை சொல்கிறேன். அரசியல் ஆஸ்தான குருவான ரித்தன் பண்டிட் என்கிற ஜோதிடரை அரசு பணியில் பணியமர்த்தினார் விஜய் அவர்கள். அதனை தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டசபையிலேயே அதற்கு காரணம் கேட்டு அவரை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். போதைப் பொருளை ஒழிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் 3 கிலோமீட்டருக்கு ஓடினாராம். இது பெரிய சாதனை அல்லவா? இந்த சாதனையை நினைத்து கொண்டே மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ்ந்து விடுவார்கள் என்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூறி வருகிறார். சென்ற ஆட்சியில் மா சுப்பிரமணியன் என்ற ஒரு அமைச்சர் இது போன்ற போதைப் பொருள் ஒழிப்பிற்காக ஏகப்பட்ட மாரத்தான் ஓடியுள்ளார். மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்றே அவரை பெருமைப்பட அனைவரும் கூறியிருந்தனர். இது போன்ற மடைமாற்றம் நிகழ்வுகளை தமிழக வெற்றி கழக அரசானது மிகவும் செவ்வனே செய்து வருகிறது. இதையெல்லாம் கண்டு உங்களது ரசிகர்கள் வேண்டுமானாலும் ஏமாறலாம். ஆனால் தங்களுக்கு மிகவும் நம்பிக்கையுடன் வாக்களித்த ஒரு நியாயமான, நிதர்சனமான, நடுநிலையான வாக்காளர்கள் எவரேனும் இன்னும் சில காலத்திற்கு மேல் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. திரு விஜய் அவர்கள் மக்களை மிகவும் திறம்பட ஏமாற்றி வருகிறார் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதன் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தலைவர்கள் மற்றும் தொண்டர்களின் கருத்தாகவே உள்ளது. எனவே விஜய் அவர்களின் இந்த ஏமாற்று வேலை நீண்ட நாள் நீடிக்காது. வரும் இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் அனைவரும் மக்களால் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று கூறி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான இயக்கம் என்பதை அந்தந்த தொகுதிகள், இடைத்தேர்தல் நடக்கின்ற தொகுதி மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரும் இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் சார்பாக மக்கள் அனைவரிடமும் வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிற ஒரு விஷயமாகும். இத்துடன் இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். மக்கள் அனைவரும் சிந்தித்து ஆளும் தாவேக அரசின் அட்டூழியங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பளித்ததை நினைத்து வருந்தி வரும் இடைத்தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு தங்களது வாக்குகளை செலுத்தி அவர்களை வெற்றியடைய செய்து மக்களுக்கான இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதனை
நாட்டு மக்களுக்கு புரியும் வகையில் நடைபெறும் இடைத்தேர்தல்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறச் செய்யுமாறு அந்தந்த தொகுதி மக்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.